ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிகோ ஃப்ளைட் நிறுவனம் வந்து நிறைய பிரச்சனையில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகோ விமானம் வந்து எப்போ வந்து அதோடைய விமான சேவையை தொடங்கிச்சு அப்படின்னா 2005 தான் இவங்க விமான சேவையை தொடங்கினாங்க. இவங்க தொடங்கி அடுத்த கொஞ்ச நாள்லேயே நல்ல வளர்ச்சி பெற்றுட்டாங்க. இவங்க வந்து நிறைய வந்து கேபின் க்ரூஸ் வந்து அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அதனால தான் இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க வளர்ச்சி வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமே நிறைய விமானங்கள் இவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சாமானிய மக்களால் கூட அந்த ஃப்ளைட்டில் ஏறி அவங்க வந்து ஈஸியாக விமான சேவையை மேற்கொண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க சென்னையிலேருந்தே திருச்சி, சென்னை டு மதுரை, சென்னை டு தூத்துக்குடி, இந்த மாதிரி குட்டி குட்டி டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க. இதனால் மக்களுக்கு வந்து நிறைய இப்போ பிஸ்னஸ் பீப்புளெலாம் வந்து நிறைய ஹவர்ஸ் போனால் அவங்களுக்கு லாஸ் ஆகும். டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வர்ற மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து ரொம்ப தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னைய மாதிரி மக்கள் கூட ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் ஃப்ளைட்டில். இப்போ எனக்கு வந்து சென்னை டு தூத்துக்குடி கூட ஃப்ளைட் இருக்குது. ஸோ தூத்துக்குடிலேருந்து சென்னை ஃப்ளைட் இருக்குது. ஸோ ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பருக்கு வந்து 6000 அந்த மாதிரி தான் ஆகும். ரொம்பலாம் ஃப்ளைட் ஆகாது. 6000, அதாவது 5500 to 6000 ஆகும். 5500 ப்ளஸ் வந்து அதில் வந்து என்ன சார்ஜஸ் அவங்க பிடிப்பாங்க அவங்க என்ன சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. அண்ட் தென் ஃப்ளைட் சர்வீஸ் சார்ஜஸ்னு கொஞ்சம் பிடிப்பாங்க. இவ்வளோ தான் பிடிப்பாங்க. ஸோ பிடிச்சி உங்களுக்கு அரௌண்ட் 6000க்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஆகும். அதோடைய செலவு வந்து 6000க்குள்ளே தான் ஆகும். அதாவது நீங்கள் ஒன் ட்ரிப்புக்கு சென்னை டு தூத்துக்குடி போகணும் அப்படின்னா, இது வந்து ஒரு அவசரமாக எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீக்கிரமாக வந்துக்கலாம். இல்லை ஏதாட்டும் எங்கள் வீட்டில் எதற்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட சீக்கிரமாக போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்காக இந்த இண்டிகோ நிறுவனம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள் வந்து ஒரு சில கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கும் ஓய்வு தேவை, நீங்கள் வந்து நிறைய எங்களை வேலை வாங்குறீங்க, எங்களுக்கும் ஓய்வு கொடுங்க, எங்களுக்கும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் உள்ள அந்த ஓய்வு மாதிரி 3 monthsக்கு ஒன்ஸ் எங்களுக்கு ஓய்வு கொடுங்க, இப்படி எங்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அங்கே ஊழியர்கள் பார்த்திங்கன்னா